இறை இயேசுவில் பிரியமானவர்களே, திருவருகை காலத்தின் தயாரிப்பில் இருக்கும் உங்களை இன்றைய வாசகங்களின் சிந்தனை துளிகள் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய முதல் வாசகத்தில் ஏசாயா இறைவாக்கினர் கூறும் வார்த்தைகள் முதலில் ஆறுதல் தரும் வார்த்தைகளாகவும் பின்னர் கடிந்து கொண்டு அறிவு தெளிவை வெளிப்படுத்தும் வார்த்தைகளாகவும் அமைகின்றது. காரணம், அவர்கள் ஆன்மீக வாழ்வில் அக்கறையற்றவர்களாகவும் கடவுளின் வழி நடத்துதலுக்கும் அவரின் இரக்கத்திற்கும் செவிமெடுக்காமல் இருப்பதில் விடாப்பிடியாக இருந்தார்கள். ஏசாயா இறைவாக்கினர் கடவுளை மீட்பர் என்றும் தூயவர் என்றும் அழைக்கின்றார். மீட்பர் என்றால் அடிமைகளை விலை கொடுத்து மீட்டு உரிமையாக்கிக் கொள்வது. அதே வேளையில் தூயவர் என்றால் அனைத்தையும் கடந்தவர், புனிதமானவர், எதையும் செய்ய ஆற்றல் உள்ளவர் என்பது பொருள். அத்தகைய மீட்பரும் தூயவருமான கடவுளின் அறிவுறுத்துதல்கள் வாழ்வு தரக்கூடியவை, நமது வாழ்வை வளமையாக்கக்கூடியவை. கடவுளின் கட்டளைகள் நம்மை கட்டி போடும் சங்கிலிகள் அல்ல, மாறாக கடவுளின் அருளை பெற்றுத்தரும் வாய்க்கால்கள். அவற்றை மறுப்பது கடவுளின் ஆறாகிய அருளின் ஊற்றை வற்றச் செய்வதற்கு சமம். இன்றைய நற்செய்தியில் புனித யோவான் கடவுளின் அருளை பெற தடையாக இருக்கும் அனைத்தையும் களைந்து முழுமையான மனமாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கின்றார். பிறரை மனமாற அழைக்கும் புனித யோவான் தன் செயல்கள் வழி முன்மாதிரியாக விளங்குகின்றார். ஆனால் அவரின் அழைப்பை ஏற்க மறுத்தவர்கள் அவரை பேய் பிடித்தவன் என்றும் பைத்தியக்காரன் என்றும் கூறினர். ஆனால் இயேசு இரக்கத்தின் உருவாய் நன்மைகளின் நாயகனாய் திகழ்ந்து மனமாற்றம் என்பது வெளிப்புறத்தில் அல்ல, உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் என்று கூறி விருந்துகளில் பங்கெடுத்தும் பாவிகளையும் வரி தண்டுவோரையும் நண்பராக ஏற்றுக்கொள்கின்றார். ஆனால் யூதர்கள் இயேசுவை பெருந்தீனிக்காரன் என்றும் குடிகாரன் என்றும் பட்டம் கட்டினர். ஆம், நாம் வாழும் இச்சமூகம் நம் வெளிப்புற செயல்களை கொண்டே நம்மை தீர்ப்பிடுகிறது. இத்தகைய சமூகத்தில் வாழக்கூடிய நமது வெளிப்புற செயல்கள் எப்படி இருக்க வேண்டும்? சற்று சிந்திப்போம். உள்ளத்தின் மாற்றத்தை விரும்பும் இறைவன் முன் நமது செயல்கள் ஞானமுள்ளதாக இருக்க வேண்டும். ஞானம் என்பது நமது அன்றாட வாழ்வில் நன்மை தீமைகளை அறிந்து செயல்படுவது மட்டுமல்ல, உண்மையை, நீதியை நம் செயல்களில் வெளிப்படுத்துவதும் ஆகும். ஜெபம். அன்பின் இறைவா, உமது கட்டளைகள் எமக்கு நிறை வாழ்வு அளிக்கக்கூடியது என்பதை உணர்ந்தவர்களாக அவற்றை நிறைவாக கடைபிடித்து வாழ்வதன் மூலம் ஞானமுள்ள செயல்களால் நாங்கள் உமது அன்புக்கு சாட்சிகள் என்பதை வெளிப்படுத்தி வாழ உமது அருளை நிறைவாய் தாரும். ஆமென்.